தோழர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் தந்தை பெரியார் காவலர் சார்பிலே அதற்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மோடியின் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்து இந்த நாட்டு மக்கள் பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் அல்லல் படக்கூடிய வகையிலே தான் மோடியினுடைய பொருளாதார கொள்கைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தற்போது பாமர மக்களும் எல்லா மக்களுக்குமான எரிபொருளாக விளங்குவது எரிவாயு, கேஸ் சிலிண்டர். அந்த கேஸ் சிலிண்டரை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அதற்கு மானியம் வழங்கினார்கள். அந்த மானியத்தை குறைத்து நமக்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட்டது. மோடி ஆட்சிக்கு வந்தவுடனே தந்திரமாக சூழ்ச்சியாக எல்லா மக்களையும் 100 கோடி மக்களையும் வங்கி கணக்குகளை தொடங்குங்கள், அந்த வங்கி கணக்கிலே இந்த கேஸ் மானியத்தை நாங்களே சேர்த்து விடுகிறோம் என்று சொல்லி எல்லா மக்களும் 100 கோடி மக்களும் 100 ரூபாய் தானே என்று வங்கி கணக்குகளை தொடங்கினார்கள். ஆனால் வங்கி கணக்கு தொடங்கி 6 மாதம் கூட ஆகாத நிலையிலே ஸ்டேட் பேங்க் போன்ற வங்கிகளிலிருந்து எல்லாருக்கும் குறுஞ்செய்தி வந்தது. வங்கி கணக்கில் 100 ரூபாய் இருப்பிருந்தால் பத்தாது, 1000 ரூபாய் இருக்க வேண்டும், அப்போதுதான் உங்களுடைய வங்கி கணக்கு செல்லும் என்று சொன்னார்கள். மக்கள் பதறி போய்விட்டார்கள். ஏதோ மானியம் தருவார்கள். அப்போது சங்கிகள் எல்லாம் போகிற போக்கில் இப்போது எப்படி பொய் பிரச்சாரமோ அதுபோல் ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டார்கள். வங்கி கணக்கில் நீங்கள் கணக்கை தொடங்கினால் ஒவ்வொரு தலைக்கு 15,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடப்படும், வங்கி மோடி போடுவார் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டார்கள். மக்கள் நம்பினார்கள். ஆனால் 15,000 வரவில்லை, இந்த கேஸ் மானியமும் வரவில்லை. சிறுக இப்போது கேஸ் மானியம் வருவதே நின்றுவிட்டது. மானியம் தருவதில்லை, தராமல் போனாலும் பரவாயில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கேஸ் விலை ஏறிக்கொண்டே போய் இப்போது டிசம்பர் மாதத்தில் மட்டும் 100 ரூபாய் விலை உயர்ந்து 710. ஆனால் வர்றவங்க கேட்கறது 40, 750 ரூபாய் கொடுத்தால்தான் நான் இன்றைக்கு கேஸ் சிலிண்டர் தர முடியும். இன்றைக்கு நிலைமை என்னாச்சு? இதை நம்பி நம் வீடுகளில் இருந்த மண்ணெண்ணெய் ஸ்டவ் வழக்கை தூர போட்டோம், விட்டுட்டோம். இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஸ்டவ் வீட்டில் இல்லை, கறி அடுப்பு வீட்டில் இல்லை, விறகடுப்பு வீட்டில் இல்லை. ஆனால் இதுதான் நம்பி இருக்கிறோம். ஆனால் இப்படி விலையேற்றிக் கொண்டே போகின்ற போது வருங்காலத்தில் அவர்கள் சொல்லுகின்ற ஆன்மீக அரசியலில் அவர் ஆதிகால மக்களுடைய நிலைக்கு ஆன்மீக அரசியல் கொண்டு சென்றுவிடும். ஆதிகால மக்களைப் போல நாமும் சிக்குமுக்கி கல்லை வைத்துக் கொண்டு நெருப்பை பற்ற வைத்து தான் இனி சமையல் செய்யக்கூடிய நிலைக்கு இந்த காவி கூட்டத்துடைய ஆட்சிகளே வரும். இங்கே முழக்க விட்டார்கள் பாருங்கள். முஸ்லீம் நாட்டிலே விலை கம்மி, கிறிஸ்தவ நாட்டிலே கேஸ் விலை, பெட்ரோல் விலை கம்மி. ஆனால் இந்து வெளியர்கள் ஆகக்கூடிய பிஜேபி ஆட்சியில் தான் இவ்வளோ விலை ஏறுது. அந்த கால கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலத்தில் எல்லாருமே வீட்டில் யாருமே வீட்டில் வெளியே போகல, தினம் டிவியே பார்த்துட்டு இருந்தோம். கொரோனா செய்தி வருமானு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு செய்தி என்ன வந்து தெரியுமா? இந்த பெட்ரோல் உற்பத்தி செய்கின்ற அரபு நாடுகளில் அதை விற்க முடியாமல் அதை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஜீரோ வந்தது, சைபருக்கு வந்தது, விலை சைபருக்கு வந்தது. உற்பத்தி செய்கிற நாட்டில் இலவசமாக எடுத்துகிட்டு போக சொன்னான். ஏன்னா எல்லாம் உலகம் பூரா லாக்டவுனு, வண்டி ஓடலை, தொழில் இல்லை, பெட்ரோல் டீசலுக்கு வேலை இல்லை. ஆனால் உற்பத்தி செய்கிறது நிறுத்த முடியாது. அதனால் நீங்கள் வேணால் சும்மா எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு அறிவிச்சான். அப்போ கூட
இங்கே விலை ஏற்றுறோம். அப்போ கூட மோடி ஆட்சியில் 10 பைசா 20 பைசா இப்போ தந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமாக ஏற்றுனாதான் இவன் கேள்வி கேட்பான். தினம் 10 பைசா ஏற்று, தினம் 50 பைசா ஏற்று அப்படின்னு சொல்லி இப்போ பெட்ரோல் விலை 90 ரூபாய்க்கு வந்தாச்சு, டீசல் விலை 80 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஆனால் அந்த நாடுகளில் பாகிஸ்தான் அதுதான் இப்போ விவசாயிகள் பிரச்சனை. விவசாயிகள் நாளைய தினம் இந்தியா முழுவதும் இறந்து போன 30 விவசாயிகளுக்கு தெருவில் வந்து விழுந்து செத்து போனாங்க டெல்லியில். அந்த 30 விவசாயிகளுக்கு நாளைக்கு காலையில் நாம் அஞ்சலி செலுத்த போகிறோம். நாமும் பெரியார் பள்ளிப்பத்துக்கு முன்னாடி ஐயா சிலைக்கு முன்னாடி அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அந்த செத்து போன விவசாயிகள் அந்த செய்திகள் கோடிக்கணக்கான விவசாயிகள் கடும் குளிரில் தெருவில் படுத்திருக்கின்ற செய்திகள் வரக்கூடாது என்பதற்காக இவங்க தொடர்ந்து இப்போ பாகிஸ்தான் ஊடுருவது, அங்கே சுட்டுட்டாங்க, இங்கே சுட்டுட்டாங்க. இது இப்படியே தொடர்ந்து மக்களுடைய கவனத்தை திருப்புகிறார்கள். பாகிஸ்தான்னா ஏதோ நமக்கெல்லாம் பரம எதிரி மாதிரி காட்டுறாங்களே. அந்த நாட்டில் பெட்ரோல் விலை 40 ரூபா தான், டீசல் விலை கம்மி தான் அந்த நாட்டில். ஆனால் இங்கே இவர்கள் மேலெடுத்துட்டு ஒருத்தர் வந்தார், யாத்திரை வந்தார், எல்லாரையும் இந்துக்களாக இருங்கன்னார். அந்த இந்துக்களும் இன்னைக்கு கேஸ் இல்லாமல் கழிக்கணும். அந்த இந்துக்களுக்கும் தான் இன்னைக்கு 750 ரூபா. அந்த யாத்திரை இதுக்காக இவன் நடத்த மாட்டான், இந்த மக்கள் பிரச்சனைக்கு நடத்த மாட்டான். இந்த மக்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் இதே இடத்துல குறுந்தொழில் முதலாளிகள்லாம் வந்து குறுந்தொழில் பொருள்களெல்லாம் உற்பத்தி செய்கின்ற தாது பொருள் அத்தனையும் விலையேறி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்படி வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம், விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், இப்படி மாறி மாறி இந்த மோடி ஆட்சியிலே மக்கள் அல்லாடி கொண்டிருக்கின்ற போது இவர்களுடைய அரசியல் தமிழ்நாட்டிலே திராவிட முதல்ல திமுக ஒழிக்கணும், அடுத்து கூட சேர்ந்து அதிமுக ஒழிக்கணும், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் இருக்கக்கூடாது என்கின்ற திட்டத்தோடு இந்த தேர்தல் அணுகின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் இங்கே வந்தால் என்ன கதி ஏற்படும் என்பது இந்த எரிபொருள் ஏற்றத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தோழர்களே, நாம் இதை மக்களிடத்திலே நான் தான் பல பேர் கேட்பாங்க, கேட்பாங்க, நீங்கள்லாம் இதெல்லாம் போராட மாட்டீங்களே, நீங்கள் உங்கள் போராட்டமே வேறையாச்சு, இந்த விலைவாசிக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படுவதில்லை, இதெல்லாம் போராட முன் வர மாட்டீங்களே இது கேட்பாங்க. அதுக்கு நாங்கள் செய்யாத காரியத்தை செய்யறதுக்கு, நாங்கள் இந்த காரியம் செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளாக இருக்கிறாங்க. நாளைக்கு கூட திமுக மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துது, அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாம் பெரியார் இயக்கங்கள் எடுத்துக்கிற சாதி ஒழிப்போ, மத மறுப்போ, பெண் உரிமை இயக்கமாக்கோ, மற்ற இது போன்ற சமூக நீதிக்காக போராடுவதோ, இந்த மாதிரி போராட்டங்களுக்கு அவங்க வர மாட்டாங்க. அதனால் நாம் அதுக்கு முன்னுரிமை கொடுத்தோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் இன்றைக்கு இந்த கேஸ் விலையை உயர்த்துவதற்கு முன்னெடுப்பது காரணம் ஒன்றும் இல்லை, சங்கிகள் ஆட்சியில் நடக்குது. சங்கிகள் நம் மக்களை ஏமாற்றணும், சங்கிகள் இதை சொல்லி இந்துன்னு சொல்லி ஏமாற்றணும், அதை அம்பலப்படுத்தணும். இதை சொன்னாதான் பாமர மக்கள், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு தாயும் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிற ஒவ்வொருத்தரும் இதை சிந்திப்பாங்க, இவர்களை பற்றி புரிந்து கொள்வார்கள். ஆகவே தான் நாம் இதை முன்னெடுத்து அவரை தோல்விப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இதை தொடர்ந்து மக்களிடத்தில் இந்த பிஜேபியினுடைய மக்கள் விரோத செயல்களை காட்டுவோம் என்று சொல்லி வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி.